ஸோ இந்த லோவர் பேக் பெயின் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் டாக்டர். ஐ திங்க் இது ரொம்ப பரவலா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயா இல்ல என்னன்னே சொல்ல முடியல. முக்கியமா ஐடி பீப்புளுக்கு வந்துட்டு நிறைய அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க உட்கார்ந்தே ரொம்ப நேரம் வேலை செய்யறதுனால, மீட்டிங்ஸ் நிறைய அட்டென்ட் பண்றதுனால, அதுக்கு வந்து இப்ப இந்த பாஸ்டர் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜருக்குள்ள நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். நீங்க அதை எந்த அளவுக்கு பிலீவ் பண்றீங்க? பாஸ்டர் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து நம்ம முதுகு வலி ஏன் வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதுகு வலி ஏன் வருதுன்னா, நம்ம 4 காலில் நடந்து 2 காலில் நடக்க தொடங்கினோடனே எல்லா மனிதனுக்கும் முதுகு வலி அப்போவே தொடங்கிடுச்சு. ஸோ நம்ம விவர் டிசைன் டு ஹியூமன்ஸ் நடக்க தொடங்கினோடனே முதுகு ஸ்ட்ரெயிட் ஆனோடனே அந்த ஒரு எலும்புக்கும் நடுவில் ஒரு ஜவ் இருக்கும், டிஸ்க்குன்னு சொல்கிறது. தமிழில் வந்து ரொம்ப அழகான டிகிரி சில்லு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஃபைப்ரஸ் இந்த நடுவில் வந்து அது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி நம்ம ஸ்பைன் போன்ஸுக்கு. ஸோ இந்த டிஸ்க் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் பொழுது ஏதாவது வெயிட் தூக்குனா அது லேசாக வீங்கிட்டு காலுக்கு வரக்கூடிய நரம்பு ஸ்பைனல் கார்டை அழுத்தலாம். முதுகெலும்புலேருந்து ஸ்பைனல் கார்டை அழுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஏன் இது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வருதுன்னா, அந்த நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் பண்ணி பார்த்ததில் டிஸ்க் வந்து எந்த டைமில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உட்கார்ந்து இருக்கும்போது தான் உடம்போட வெயிட் ஃபுல்லாக அங்கே போகுது. ஸோ அந்த டிஸ்கோட ப்ரெஷர் மேக்ஸிமம் வென் சிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனா, அடிக்கடி எந்திரிச்சுக்கோங்க, கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ நிறையா தே ஹேவ் அந்த ஸ்டாண்டெல்லாம் இருக்குது, நின்றுக்கிட்டே பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அண்ட் பெட்டர் ஒரு காலை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டு மேலே ஸ்டூல் மேலேயோ ஒரு இதில் வச்சுட்டு நின்னா கொஞ்சம் பெட்டர். அதே மாதிரி முதுகு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்ச் சப்போர்ட் வேணும் முதுகுக்கு, பேக் சப்போர்ட். ஸோ அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ஆல் தீஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம எல்லாம் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப கூடி போச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அப்புறம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வீட்டில் கண்ணா பின்னான்னு உட்காந்து வேலை பார்க்குறது, குப்புறப்படுத்திட்டு ஐடி லேப்டாப் படுத்துட்டு வேலை பார்க்குறது. லேப்டாப்பே ஆக்சுவலி இட்ஸ் நாட் வெரி குட். ஏன்னா இப்படி பார்த்து உட்காந்துட்டு நீங்கள் பண்ணும்போது கழுத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின், பேக்குக்கும் ஸ்ட்ரெயின். ஸோ அதனால் ஆல்வேஸ் உங்கள் மானிட்டர் வந்து ஹை லெவலில் இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். மானிட்டர் ஹை லெவலில் இருக்கணும். அண்ட் ஒரு சைடில் இருக்கக்கூடாது, இப்படி பார்த்துக்கிட்டு இங்கே அடிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இட்ஸ் ஒன்லி இட் ஷுட் பி கரெக்ட் லெவலில் இருக்கணும். அப்போ தான் கழுதுக்கு நல்லது. சேம் திங் பேக்குக்குமே இப்படி குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்த்துட்டே இருக்கிறது இட்ஸ் நாட் வெரி குட் ஃபார் த பேக். ஸோ அதனால் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எர்கனாமிக்கலி யூ ஹேவ் டு சிட். அந்த பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், ஹை லெவலில் மானிட்டர் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா கழுத்து வலி முதுகு வலி ரெண்டுமே தவிர்க்கலாம். ஐ திங்க் பீரியட்ஸ் டைம்லயும் பாத்தீங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் பண்ற கம்ப்ளைண்டும் இந்த லோவர் பேக் பெயின் தான். இதுவும் இந்த சேம் கண்டிஷன்னாலயா? சேம் கண்டிஷன். ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு முதுகு வலி வந்து இருந்திருக்கலாம். ஸோ பீரியட்ஸ் டைம்ல என்ன ஆகும், அந்த பெல்விஸ்ல இருக்கிற பிளட் சப்ளை வந்து ரொம்ப கூடும். ஸோ அந்த பிளட் சப்ளை கூடும் பொழுது அந்த கொஞ்சம் அந்த ஏரியாவே கொஞ்சம் ஹெவினஸ் கூடும். ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அந்த டைமில் கொஞ்சம் ஆம்பிளிஃபை ஆகலாம். பட் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட வரும்.